2025ஆம் ஆண்டிற்குள் அரசு வேலையை உறுதி செய்ய அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 31, வருடத்தின் கடைசி நாள். இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை சிறப்பான முறையில் வழக்கம் போல தொகுத்து கொடுக்க போறோம். தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி புதிய பாடத்திட்டத்தின்படியும் நம்ம அந்த திட்டத்தை சூப்பராக கொடுக்க போறோம். அது தவிர நடுவில் அப்பப்பவும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். மறக்காம எல்லா கேள்விகளையும் நல்லா கவனிச்சு பதில் சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? டிசம்பர் 31 நடப்பு நிகழ்வுகள். இன்றைய தினத்திற்கான முதல் செய்தி அருமையான ஒரு செய்தி, 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து ஒரு செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை நம்ம நிறைய தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். சரியா பாருங்க, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துட்டோம். சொல்ல பார்க்கலாம், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் என்னமா? இந்திய விண்வெளி நிலையம். சரியா, இஸ்ரோவானது விண்வெளியில இருந்துட்டு பூமியையும் சரியா பிறகு கிரகங்களையும் ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்தை உருவாக்க போறாங்க. அதுக்கு இஸ்ரோ வச்ச பேர் தான் என்ன பேருமா? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். சரியா, இது வந்து இந்திய விண்வெளி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? விண்வெளியில் இஸ்ரோ உருவாக்குள்ள இந்திய விண்வெளி நிலையம் அதுதான். இந்த விண்வெளி நிலையமானது எந்த ஆண்டுக்குள்ள மொத்த பணிகளையும் முடிச்சு செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இலக்கு ஆண்டு, பணி நிறைவு இலக்கு ஆண்டு 2035. கவனமா இருங்க, இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள்ல இந்தியா தனக்கான ஒரு சொந்த விண்வெளி நிலையத்தை விண்வெளியில் அமைக்க போறாங்க. ஓகேவா? அதற்கான பேர் தான் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். பாருங்க, முதற்கட்ட விண்கலன்கள் அந்த 2035ஆம் ஆண்டுக்குள்ள இந்த விண்வெளி நிலையத்தை முழுசா உருவாக்கு முன்னாடி சரியா முதற்கட்ட விண்கலன்கள் 2028 செலுத்த போறாங்க. 28ஆம் ஆண்டு தான் கரெக்டா அந்த விண்வெளி நிலையத்திற்கான விண்கலன்களை 28ல அனுப்ப போறாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்ததான் ஸ்பேடெக்ஸ் திட்டம். ஸ்பேடெக்ஸ் அதோட விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்பேடெக்ஸ் என்பது ஓகேவா பார்த்தீங்கன்னா, இதன் ஒரு பகுதியாக, அதாவது 28ஆம் ஆண்டு பணிகள் ஆரம்பிச்சு 35ஆம் ஆண்டுக்குள்ள விண்வெளி நிலையத்தை முழுசா உருவாக்குறதுக்கு முன்னாடி சரியா இந்த ஸ்பேடெக்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் 2 விண்கலன்கள் விண்ணில் அனுப்பப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி நேற்று நைட்டு கிட்டத்தட்ட. ஓகேவா? ஒவ்வொரு விண்கலங்களும் பார்த்தீங்கன்னா தலா 200 கிலோ எடையை கொண்ட 2 விண்கலங்கள் அனுப்பப்பட்டது. அந்த திட்டத்துக்கு தான் என்ன பேரு? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா, இந்த 2 விண்கலங்களையும் அனுப்பிடுவாங்க. இனிமே அனுப்பினதுக்கு அப்புறமா 2 வாரங்கள் கழித்து சரியா தனித்தனியாக இருக்கிற விண்கலங்களை ஒன்றாக இணைக்கிற ஒரு முயற்சியில ஈடுபட போறாங்க. யாரு? இஸ்ரோ. சரியா, அதுக்கப்புறம் 28ல இருந்து அபிஷியலா எல்லா வேலைகளையும் ஆரம்பிக்க போறாங்க. அந்த 2 விண்கலங்களின் பெயர்கள் பாருங்க, ஒன்னு ஸ்பேடெக்ஸ் ஏ, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேடெக்ஸ் பி அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, இந்த விண்கலங்களை செலுத்துவதற்காக இஸ்ரோ பயன்படுத்திய அந்த ராக்கெட்டுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி C-60. சரியா, பிஎஸ்எல்வி வரிசையில போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அந்த சீரீஸ்ல C-60 ராக்கெட் தான் இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. கவனமா இருங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து இது தொடர்பான செய்தியில் பாருங்க. ஓகே, அந்த பிஎஸ்எல்வி C-60 ராக்கெட் வந்துட்டு எங்கிருந்து செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோவுக்கான ஒரே செயற்கைக்கோள் ஏவுதளம் இங்கதான் இருக்குது. எங்க? ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற அந்த விண்வெளி ஏவுதளத்திற்கு என்ன பேருமா? சதீஷ் தவான் விண்வெளி தளம் சொல்லுவாங்க. சரியா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அதான் SDSC. ஓகேவா? இந்த 2 விண்கலங்களும் 2 வாரங்களில் ஒருங்கிணைக்கப்படும். இப்போ டிசம்பர் 30ஆம் தேதி அனுப்பியிருக்கிறாங்க. இன்னும் 2 வாரங்கள்ல என்ன பண்ண போறோம்? 2 விண்கலங்களையும் ஒன்றாக இணைத்து, அதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அஸ்திவாரம் தான் முக்கியம். சரியா, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சில விண்கலன்களை நாங்க ஒருங்கிணைத்து ட்ரையல் பார்க்க போறோம். அதற்கான திட்டம் தான் அந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம். சரியா, இந்த திட்டம் வெற்றி பெற்றால் அமெரிக்கா பார்த்துக்கோங்க, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஓகேவா ஆகிய 3 நாடுகளுக்கு பிறகு இந்த சாதனையை படைக்கும் 4வது நாடாக யார் இருப்பா? இந்தியா இருக்கும். சரியா, அப்போ ஏற்கனவே இந்த சாதனையை ஓகேவா யார் படைச்சிருக்கிறாங்க? அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. இந்த பட்டியலில் இந்தியா 4வது நாடாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். ஓகேவா? அடுத்து பிஎஸ்எல்வி ராக்கெட்டின் இறுதி பகுதியான BS-4. சரி, BS-4 இயந்திரத்தில் போயம்னா ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா POEM. சரியா, இந்த போயம் எனும் பரிசோதனை முயற்சியும் வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. ஓகேவா, மேற்கொள்ளப்பட்டது. இந்த போயம் அப்படிங்கிற அந்த கருவில பார்த்தீங்கன்னா
ஒரு 24 வகையான ஆய்வு கருவிகள், பல்வேறு பல்கலைக்கழகங்கள், இஸ்ரோவுக்கான ஆய்வு கருவிகள், சரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி நிறுவனங்கள் இவங்கெல்லாம் உருவாக்கின ஒரு 24 வகையான ஆய்வு கருவிகளும் சேர்த்து அனுப்பப்பட்டுள்ளது. சரியா, கவனமா இருங்க. அதோட பேர் என்னதுமா? போயம். அப்போ நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் 35ஆம் ஆண்டுக்குள்ள ரெடி ஆகணும். இதற்காக முதற்கட்ட விண்கலங்கள் 28ல அனுப்ப போறாங்க. அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக டிசம்பர் 30, 2024 அன்று ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி அப்படிங்கிற 2 விண்கலங்கள் BSLV C-60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது. எங்க இருந்து? ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து. சரியா, ஓகே. அடுத்த செய்தி போலாமா? சரி, அதுக்கு முன்னாடி இஸ்ரோ பத்தி லைட்டா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல பார்க்கலாம். இஸ்ரோ எப்போ உருவாக்கப்பட்டதுமா? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி 1969ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. சரியா, காந்தியடிகள் பிறந்த 100வது ஆண்டு 1969. சரியா, அந்த வருஷம் தான் இஸ்ரோ உருவாக்கி இருக்கிறாங்க. 1969 உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 1969 அப்படின்னா முதல் முறையாக இந்தியாவில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும்போது 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது 1969. அடுத்து இந்தியன் கரன்சில முதல் முறையாக காந்திஜியோட உருவப்படம் 100 ரூபாய் நோட்ல தான் இடம்பெற்றது. அதுவும் இந்த வருஷம் தான் 1969. இப்ப இருக்கிற தமிழ்நாடு, சரியா, தமிழ்நாடுங்கிற பேரு அபிஷியலா, சரியா, பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள் ஜனவரி 14, 1969. இது எல்லாமே 1969. இந்த மாதிரி கொஞ்சம் செட்டாவும் நினைவுபடுத்திக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போது. சரியா, அடுத்த செய்தி போலாமா? அடுத்த செய்தி பாருங்க, டிஜி யாத்ரா. இதுவும் ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, டிஜி யாத்ரா அப்படிங்கிற ஒரு மொபைல் செயலிய டிஜி யாத்ரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு NGO, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. யாருக்காக? இந்தியாவில் விமான போக்குவரத்துறை அமைச்சகத்திற்காக உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா, அந்த டிஜி யாத்ரா மொபைல் செயலி எதுக்கு சொல்லி பாருங்க, நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிறது. விமான பயணிகள், சரியா, விமான நிலையத்துக்குள்ள வர்ற விமான பயணிகள் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பின் மூலம் தங்களின் தரவுகளை, எல்லா டேட்டாக்களையும் பதிவிட வேண்டும். சரியா, இதன் மூலம் விமான நிலையங்களில் பல்வேறு விதமான சோதனைகளுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியது தவிர்க்கப்படும். சரியா, அதாவது இப்ப ஏர்போர்ட்டுக்குலாம் போயாச்சுன்னா யாரு, என்ன பேரு, ஓகேவா, எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல இந்த செக் போஸ்ட் மாதிரி செக் பண்ணி அனுப்புவாங்க. இதுக்கும் ரொம்ப நேரம் கியூல நிற்க வேண்டியது இருக்கும். இதனால நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிக்கிறாங்க, டிஜி யாத்ரா அப்படிங்கிற ஒரு ஆப். சரியா, அந்த ஆப்ல நம்ம ஆதார் கார்டுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுத்துருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆப்ல நம்ம என்ன பண்ணிருக்க வேண்டியிருக்கோம், அப்லோட் பண்ணி நம்ம பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அப்படி செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஜூம் பண்ணி எங்க இருந்து, ஏர்போர்ட்ல, ஓகேவா, உங்க ஃபேஸே பார்த்தீங்கன்னா முகத்தையே அடையாளம் கண்டு நீங்க யாரு என்ன ஏதுங்கிறத அப்படியே உங்களை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்ண வேண்டியது கிடையாது, அந்த சோதனைக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மொபைல் செயலிக்கு என்ன பேருமா? டிஜி யாத்ரா மொபைல் செயலி. ஓகேவா, அடுத்து போலாமா? அடுத்த செய்தி ஒரு முக்கியமான பாதுகாப்புத்துறை தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி. பாருங்க, CRPF. சரியா, CRPFனா என்ன வரையாக்குமா? சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். சரியா, CRPF. ஓகேவா, பாருங்க, மத்திய ரிசர்வ் காவல் படை. சரியா, CRPF. இது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா, இந்த CRPF அப்படிங்கிறது 1939ல, ஓகேவா, என்ன பேர்ல உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, CROWN, கிரவுண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் அப்படிங்கிற பேர்ல பிரிட்டிஷ்காரங்க காலத்துல உருவாக்கப்பட்டது. ஸ்டார்டிங்ல இதுதான் பேரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேரு எப்போ மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949ல மாத்தினாங்க. சரியா, அப்போ CRPF எப்போ உருவாக்கி இருக்கிறாங்க? இரண்டாம் உலக போர் தொடங்கிய 1939ல ரிசர்வா ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கின அந்த அமைப்பு, அந்த படைக்கு தான் என்ன பேரு? கிரவுண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் அப்படிங்கிற பேர். சரியா, அதுக்கப்புறம் 1949ல தான் இந்த பேரு மாத்திருக்கிறாங்க. என்ன பேருமா? சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய ரிசர்வ் காவல் படை. சரியா, அந்த ரிசர்வ் போலீஸ் அந்த பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர், சரியா, டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனீஸ் தயால் சிங். அவர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் டிசம்பர் 31ஆம் தேதி அவர் வந்து ஓய்வு பெறுகிறார்.
சரியா? இவருக்கு பிறகு சிஆர்பிஎஃப் அடுத்த தலைமை இயக்குனராக டைரக்டர் ஜெனரலாக ஒருத்தங்களை நியமனம் பண்ணிக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விதுல் குமார் ஐபிஎஸ். சரியா? விதுல் குமார் ஐபிஎஸ் அவர் தான் அடுத்த சிஆர்பிஎஃப் அமைப்பிற்கு தலைமை இயக்குனராக இருப்பாங்க. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச தலைவர் ஒருத்தங்க பாருங்க, ஜிம்மி கார்ட்டர் காலமானார். சரியா? அமெரிக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் ஒரு சில நாடுகளை பத்தி நம்ம நல்லா படிச்சிருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான நாடு எது? அமெரிக்கா. பாருங்க, ஜிம்மி கார்ட்டர் காலமானார். அவர் வந்துட்டு அமெரிக்காவின் 39வது அதிபராக இருந்தவர். சரியா? அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் யாருமா? இன்னைக்கு வரைக்கும் யாரு? ஜோ பைடன். சரியா? ஜனவரி மாசம் 20ஆம் தேதியில இருந்தா யார் பதவியேற்க போறாங்க? 47வது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப், குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர். சரியா? இந்த அமெரிக்காவில் 2 கட்சி ஆட்சி முறை நடைபெறும். சரியா? ஒன்னு குடியரசுக் கட்சி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயக கட்சி. ஓகேவா? இந்த ஜிம்மி கார்ட்டர் என்பவர் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் 39வது அதிபராக பதவியேற்றுள்ளார். கவனமா இருங்க. இவரு பார்த்தீங்கன்னா 77 முதல் 1977 இருந்து 1981 வரைக்கும் அமெரிக்காவில் அதிபராக பதவி வகித்தவர். சரியா? என்ன ஒரு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா, மிக அதிக காலம் வாழ்ந்த அமெரிக்க அதிபர் பாத்தீங்கன்னா 100 வயசு. சரியா? மிக நீண்ட காலம் பதவி வகித்தது அப்படின்னு கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க? அமெரிக்க அதிபராக இருந்து ரொம்ப நாளா யாரு உயிரோட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாருமா? ஜிம்மி கார்ட்டர். சரி, செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு அவரோட வயசுல. அதனாலதான் அதிக காலம் வாழ்ந்த அமெரிக்க அதிபர்ங்கிற பேரை பெற்றது யாரு? ஜிம்மி கார்ட்டர். சரியா? ஒரு விஷயம் பாருங்க, 1978ஆம் ஆண்டு சரியா இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? 1978ல காங்கிரஸ், சரியா, காங்கிரஸ் அவங்களுடைய ஆட்சியை இழந்தாங்க. முதல் முறையாக காங்கிரஸ் இல்லாம இந்தியாவில் எந்த கட்சி மத்திய அரசுல, ஓகேவா, மத்திய அளவுல ஆட்சி பிடிச்சாங்க? ஜனதா பார்ட்டி. சரி, ஜனதா கட்சி. இந்த ஜனதா கட்சியின் ஓகேவா சார்பாக பிரதமரான நபர் யாரு? மொராஜி தேசாய். அவர் தான் காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர். சரியா? அவரை அந்த 1978ல பாத்தீங்கன்னா சந்தித்து உரையாற்றி இந்திய நாடாளுமன்றத்திலும் உரையாற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜிம்மி கார்ட்டர். அப்போ ஜிம்மி கார்ட்டர் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது 1978ல. அந்த டைம்ல இந்தியாவில் பிரதமராக இருந்தவர் மொராஜி தேசாய். காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதமர் மொராஜி தேசாய். இது தவிர இந்தியாவில் மத்திய பட்ஜெட்டை அதிக முறை, எத்தனை முறைமா? 10 முறை தாக்கல் செய்த ஒரே நபர் மொராஜி தேசாய். கவனமா இருங்க. ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அந்த ஜனதா கட்சி தான் இப்ப என்ன பேரா இருக்குது? பாரதிய ஜனதா பார்ட்டி. ஓகேவா? சரி, பாருங்க, இந்த ஜிம்மி கார்ட்டருக்கு கடைசியா பாருங்க ஒரு முக்கியமான ஒரு விருது கொடுத்திருக்காங்க. 2002ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கிறாரு. யாரு? ஜிம்மி கார்ட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே முக்கியம். 39வது அதிபர், அமெரிக்காவில் மிக அதிக காலம் உயிரோட இருந்தவர் ஜிம்மி கார்ட்டர். அதே மாதிரி இந்தியாவுக்கு 1978ல இந்தியன் பார்லிமெண்ட்ல உரையாற்றினாரு. அப்போ இந்தியாவோட பிரதமர் மொராஜி தேசாய். அதுக்கப்புறம் 2002ஆம் ஆண்டு ஜிம்மி கார்ட்டருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி. எப்பவுமே இது செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, போபால் விஷவாயு சம்பவம். சரியா? போபால் விஷவாயு கசிவு சம்பவம் ஓகேவா நடைபெற்ற நாள் டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து, சரி, நைட்டு டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்ற இந்த விஷவாயு கசிவு சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1984ல. சரி, 1984னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சொல்ல பார்க்கலாம். 1984னா வேற என்ன விஷயங்கள் இது தெரிஞ்சுக்கோங்க. போபால் விஷவாயு கசிவு. இது தவிர 1984னா நமக்கு தெரிய வேண்டியது இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை கல்கத்தாவில் இயக்கப்பட்டது. இந்தியா முதல் மெட்ரோ ரயில் சேவை கல்கத்தா 1984. இது தவிர விண்வெளிக்கு நம்ம நிறைய சாதனைகள் படைச்சிட்டு இருக்கோம். சரியா? விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர், ஒரே இந்தியன் சிட்டிசன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. அந்த ராகேஷ் சர்மா அவர்கள் விண்வெளிக்கு சென்ற ஆண்டு 1984. சரியா? அப்ப பாத்துக்கோங்க, இப்படி படிங்க. நான் சொல்றேன் 1984 அப்படின்னா ஒரு 16 அப்படின்னா ஒரு டேட் அப்படின்னா என்னதெல்லாம் தெரியுமோ ஒரு இடத்துக்குள்ள கொண்டு வாங்க. அப்போதான் ஒண்ணு மறந்தா இன்னொன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். சரியா? ஓகே, சூப்பர். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். இந்தியாவில் சரியா அந்த ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா யாரம்மா சொல்லுவாங்க? ஸ்பேஸ் ப்ரோக்ராம், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்க? விக்ரம் சாராபாய். அதே மாதிரி ரீசெண்டா சந்திரயான் 3, சரியா, சந்திரயான் 3ல அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர்,
விண்வெளியில ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு நிலாவில தென் பகுதியில வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டது. சரியா? அந்த தரையிறங்கிய ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்தியாவில தேசிய விண்வெளி தினம். இந்தியாவில விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு கேட்டா விக்ரம் சாராபாய். தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23. சரியா? கவனமா இருங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. சரி, இங்க பார்க்கலாம். 1984ல நம்ம 2 விஷயங்கள் பார்த்திருக்கோம். கல்கத்தா அந்த மெட்ரோ ரயில், அடுத்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றது. அதே வருஷம் தான் போபால் விசவாயு கசிவு எங்கு நடைபெற்றது? மத்திய பிரதேச மாநிலம் போபாலில். அந்த கசிந்த அந்த வாயுக்கு என்ன பேர் அப்படி பார்த்தீங்கன்னா மெத்தைல் ஐசோசைனேட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மெத்தைல் ஐசோசைனேட். அந்த நிறுவனத்திற்கு யார் ஓனர்? சரி, அந்த நிறுவனத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கார்பைடு நிறுவனம். சரி, பிரிட்டன்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் யூனியன் கார்பைடு நிறுவனம். இந்த மெத்தைல் ஐசோசைனேட் விசவாயு கசிவு ஏற்பட்டு உயிரிழந்த அந்த மக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5479 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்கிறாங்க. சரியா? இது ஏன் இப்ப நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தற்போது 40 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு அந்த நச்சு கழிவுகளை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த விபத்து ஏற்பட்டதுல அங்க அந்த நச்சு கழிவுகளை அகற்றுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. செய்தியில் இடம்பெற்றது. கவனமா இருங்க. டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எப்பமா? டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். அடுத்த செய்தி போலமா? ஒரு பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி. சரியா? இந்தியாவின் வெளிநாட்டு கடன். சரியா? எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படி சொல்றேன், இந்த ஃபாரின் டெப்ட் அப்படி சொல்றேன். இந்தியாவின் வெளிநாட்டு கடன். ஓகேவா? செப்டம்பர் 2024 நிலவரப்படி இந்தியாவோட மொத்த வெளிநாட்டு கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 60.63 லட்சம் கோடி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. 60.63 லட்சம் கோடி. ஒரு கோடினால எப்படி இருக்கும்? ஒரு லட்சம் கோடினா எப்படி இருக்கும்? 60.63 லட்சம் கோடி இந்தியா கடன்ல இருக்கிறாங்க. அதுவும் வெளிநாட்டு கடன் மட்டும் சொல்லி இருக்கிறோம். ஓகேவா? இந்த மொத்த வெளிநாட்டு கடனானது இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சரியா, இந்த ஜிடிபியில் அது எத்தனை சதவீதம் பங்கினை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.4%. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. கவனமா இருங்க. இந்த அமௌண்டோட முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன். சரியா? இந்தியாவோட ஜிடிபியில் எத்தனை சதவீத பங்கினை கொண்டுள்ளது? 19.4. ஓகேவா? சரி, இப்படி நம்ம எந்த நாடுகள்ல இருந்து, சரி, வெளிநாடுகள்ல இருந்து பல்வேறு நிறுவனங்கள்ல இருந்து நிறைய கடன் வாங்கியிருக்கிறோம். அப்படி வாங்கின கடனானது என்ன கரன்சில அதிகமா நம்ம வாங்கியிருக்கிறோம்? வெளிநாட்டு கரன்சி என்ன கரன்சியோ அல்ல இந்தியன் கரன்சியோ, எந்த கரன்சில அதிகமா நம்ம அந்த வெளிநாட்டு கடனை வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதலிடத்தில் உள்ளது எது? அமெரிக்க டாலர். சரியா? யூனிவர்சல் அந்த கரன்சி அப்படி சொல்றேன். அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட 53.4%. அப்போ இந்தியா வாங்குற வெளிநாட்டு கடன்ல பாதிக்கு மேல என்ன டாலர்ல தான் வாங்குறோம்? அமெரிக்க டாலர். 2ஆம் இடத்துல இந்தியன் கரன்சி. சரியா? இந்திய ரூபாய், சரி, இந்தியன் ருப்பியில தான் இந்தியா 32.2% கடனை வாங்குறாங்க. சரியா? ஓகே. இந்தியன் கரன்சிக்கான சிம்பிள் எப்ப மாற்றப்பட்டதுமா? 2010. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 2010. அடுத்து ஜப்பான் நாட்டை சேர்ந்த கரன்சி என். அந்த என்னோட ஷேர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 6.6% இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான நாணயம் என்ன நாணயம்? யூரோ. சரியா? ஐரோப்பிய ஒன்றியத்துல கிட்டத்தட்ட 27 நாடுகள் இருக்கிறாங்க. அந்த 27 நாடுகளுக்கும் பொதுவான கரன்சியோட பேர் தான் யூரோ. அந்த யூரோ 3% பங்கினை கொண்டுள்ளது. சரிங்களா? அப்ப பொருளாதார செய்தி பார்க்கிறோம். இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கடன் செப்டம்பர் 2024 நிலவரப்படி 60.63 லட்சம் கோடியா இருக்குது. இது இந்தியாவோட மொத்த ஜிடிபில 19.4% பங்கினை கொண்டுள்ளது. அதே மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து நம்ம வாங்குற மொத்த கடன் என்ன கரன்சில அதிகமா வாங்கியிருக்கிறோம்? யூஎஸ் டாலர்ல. 2ஆம் இடத்துல தான் இந்தியன் கரன்சி இருக்குது. கவனமா இருங்க. சரியா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து மகளிர் சங்கம். கவனிங்க, உங்களுக்கான ஒரு ஏரியா இது. 100% இதுல இருந்து ஒரு கேள்வி எப்பவுமே இருக்கும். சரியா? பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் விழிப்புணர்வு. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா கேள்வி எப்பவுமே கேட்பாங்க. ரீசெண்டாகவும் சில பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த சட்டங்கள் எல்லாமே கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகளை மொத்தமா பேப்பர்ல போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறேன். பாருங்க, பெண்கள் தொடர்பான சில முக்கியமான சட்டங்கள். பெண்களை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதை
தடை செய்யும் ஒரு சட்டம் 1956ல கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, நவம்பர் 1 1956ல தமிழ்நாடு, இப்ப இருக்கிற தமிழ்நாடு தனியாக பிரிக்கப்பட்ட நாள் என்னைக்கு? நவம்பர் 1 1956. அதே வருஷம் சரியா இன்னொரு முக்கியமான சட்டம் கொண்டு வந்தாங்க, இந்து வாரிசு சட்டம். இந்து வாரிசு சட்டமும் 1956ல கொண்டு வந்தாங்க. அதே வருஷம் பெண்களை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதை தடை செய்யும் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இது தவிர வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961, இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியா, அடுத்து பெண்களை தொல்லை செய்தலை தடுப்பு சட்டம் 1998, ஈவ் டீசிங். அந்த ஈவ் டீசிங் தொடர்பான அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1998. 98 உங்களுக்கு வேற எங்கெல்லாம் ஞாபகம் வரணுமா? 1998ல முக்கியமான செய்தி ஒண்ணு, எக்கனாமிக்ஸ்க்கான அந்த நோபல் பரிசு அமர்த்தியா சென். சரி, அமர்த்தியா சென் வென்ற ஆண்டு. இந்தியாவில இருந்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் யாரு? அமர்த்தியா சென். அதுவும் 1998. அதே மாதிரி ஆபரேஷன் சக்தி அப்படின்னா என்னமா? ஆபரேஷன் சக்தி பொக்ரான் 2. இந்தியா இரண்டாவது முறையாக பொக்ரானில் நியூக்ளியர் டெஸ்ட கண்டக்ட் பண்ணது எந்த வருஷம் தான்? 1998. அதே மாதிரி விவசாயிகளுக்காக ஒரு முக்கியமான ஒரு கடன் அட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதோட பேரு கிசான் கிரெடிட் கார்டு திட்டம். சரி, கிசான் கடன் அட்டை திட்டம் சொல்லுவாங்க, KCC. இது எல்லாமே எந்த வருஷம்? 1998. சரியா, பாருங்க மக்களே, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஞாபகம் வர்றத தொகுத்து கொடுக்குறேன். நீங்க மறக்காம எல்லாத்தையும் நல்லா படிங்க, நல்லா பயன்படுத்திக்கோங்க. கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து, பெண்களை இழிவாக சித்தரிக்கும் எந்த பதிவையும் பெண்களை அநாகரிகமாக பிரதிப்படுத்தல் தடை சட்டம் 1986. சரியா, 1986. 86ல இன்னும் 2 சட்டங்கள் இருக்குது, சொல்ல பார்க்கலாம். நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். இந்த 2 சட்டமும் இந்த வருஷம் தான் 1986. அதே வருஷம் தான் பெண்களுக்கான இந்த சட்டமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து, பணியிடத்தில் சரி வேலை செய்யற இடத்துல பெண்களை பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. இதே 2013ல இந்தியாவில் உணவு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரியா, அதே வருஷம் தான் இந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்காக. அடுத்து, குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சரி, தகவல் அறிவு உரிமை சட்டம் கொண்டு வந்த அதே வருஷம் தான் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை இந்த பாதுகாக்கிற சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க 2005ல. ஓகேவா? அடுத்து, குழந்தை திருமண தடை சட்டம் 2006, ப்ராகிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் அப்படி சொல்றது 2006ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை விட கண்டிப்பா இந்த சட்டத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க, போக்சோ சட்டம். சரி, போக்சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் கொண்டு வந்தது இந்த வருஷமா? 2012. ஓகேவா? அதே 2012 தான் டெல்லியில ஓடும் பேருந்தில் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த பொண்ணோட பேர் என்னமா? நிர்பயா. சரி, அந்த நிர்பயா சம்பவம் 2012. அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு நிறைய நிதிகளை ஒரு நிதி திட்டத்தின்படி அறிமுகப்படுத்துறாங்க, எல்லா மாநிலங்களும் வழங்கி வராங்க. அதுக்கு என்ன பேருமா? நிர்பயா நிதி திட்டம். அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2013. சரியா, இது எல்லாமே பெண்கள் தொடர்பான முக்கியமான சட்டங்கள். அடுத்து போலாமா? அடுத்து இந்த செய்தியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, பேரறிவின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சில வைக்க போறாங்க, பேர் வச்சுட்டாங்க அப்படி சொன்னோம், இப்போ வச்சாச்சு, ஓபன் பண்ணியாச்சு. ஓகேவா? என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கன்னியாகுமரி, சரியா, முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் ஜனவரி 1, 2000 133 அடி உயரத்துல, சரி 133 அடி உயரத்துல ஒரு திருவள்ளுவர் சிலை வந்து திறந்து வச்சாங்க. அப்போ தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் மு கருணாநிதி அவர்கள். சரியா, பாத்துக்கோங்க. அந்த சிலையை வடிவமைத்த அந்த தலைமை சிற்பியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணபதி. சரியா, கவனம் பாருங்க, கலைஞர் 4 எழுத்து, கணபதிக்கும் 4 எழுத்து. அடுத்து, தற்போது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருவள்ளுவர் சிலையானது திறக்கப்பட்டு வெள்ளி விழா, அதாவது 25 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. அதனால நிறைய பல்வேறு நிகழ்ச்சிகள் டிசம்பர் 30, 31 கன்னியாகுமரியில் நடைபெற்று வருகிறது. சரியா, அதில் கலந்து கொண்ட தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், ஓகேவா, அந்த திருவள்ளுவர் சிலைக்கு என்ன பேர் சூட்டி இருக்கிறாங்க? பேரறிவின் சிலை, ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற பேரை சூட்டி இருக்கிறாங்க. சரியா, மேலும் திருவள்ளுவர் சிலையையும் சரியா விவேகானந்தர் பாறையும் இணைக்கும் வகையில ஒரு கண்ணாடி இலை கூண்டு பாலம் திறக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, கன்னியாகுமரிக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க, கண்டிப்பா வேலை வாங்கிட்டு கண்டிப்பா கன்னியாகுமரிக்கு போயிட்டு வாங்க எல்லாரும். சரியா, அந்த கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை இருக்கு, புகழ்பெற்ற ஒரு இடம். அடுத்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை. இந்த 2 இடங்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி இலை கூண்டு பாலத்தையும் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கிறார். சரியா, போயிட்டு வாங்க, எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு வாங்க. சரியா, அடுத்து பார்க்கலாம்.
அடுத்து இன்றைய திட்டத்திற்கான கடைசி பகுதி வழக்கம் போல நம்ம சொன்ன மாதிரி தினம் ஒரு திட்டம். சரியா? தினம் ஒரு திட்டத்துல இன்றைய திட்டம் பாருங்க, மகிழ் கணிதம் திட்டம். சரியா? தொடங்கப்பட்ட ஆண்டு 2022ஆம் ஆண்டு. சரியா? மகிழ் கணிதம், கணிதத்தை மகிழ்ச்சியோடு மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கான திட்டம் தான் மகிழ் கணிதம் திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, கணிதத்தை மகிழ்ச்சியுடன் கற்றல். சரியா? நிறைய பேருக்கு மேக்ஸ் சயின்ஸ்னாலே பிடிக்காது, முகத்தை வச்சுட்டு இருப்போம். ஓகேவா? அந்த மாதிரி மாணவர்கள் கணிதத்தை ஒரு ஆசையா, சரியா, மகிழ்ச்சியோட கற்றுக்க வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகள் யாரும் பார்த்தீங்கன்னா 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அந்த பள்ளி மாணவர்களுக்கான கணிதத்தை எளிதாக கற்றுக்கொள்ள ஆர்வத்தை தூண்டும் திட்டம். ஏன்னா கரெக்டா இந்த ஸ்கூல் பசங்களாம் அந்த புள்ளிங்கோவா மாறுற டைமே இப்பதான் அந்த 6ல இருந்து 8th வரைக்கும் தான். சரியா? அப்படிதானே? அந்த பசங்களுக்கு மேக்ஸ் மேல ஒரு ஆர்வத்தை, ஒரு ஆசையை தூண்ட வேண்டும். அதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. முக்கிய அம்சங்கள் பாருங்க, 180 நிமிட வீடியோக்கள் மூலம் அடிப்படை கணிதம், இயற்கணிதம் மற்றும் வடிவியல் கணிதம் ஆகியவற்றை கற்பிக்கப்படும். காணொளி வழியாக, சரியா, காணொலி வழியாக கற்றல் கற்பித்தல் நடைபெறும். சமக்ர சிக்ஷா அமைப்பானது, சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்தியாவில் சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரியா? அந்த அமைப்பானது அரசு பள்ளி கணித ஆசிரியர்களுக்கு மகிழ் கணிதம் என்ற பயிற்சியை ஏற்பாடு செய்துள்ளது. அப்ப என்ன பார்க்கிறோம்? மகிழ் கணிதம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கணிதத்தை ஒரு ஆர்வத்தோட மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளும் ஒரு திட்டம். சரியா? ஓகே நண்பர்களே, மாணவர்களே, இன்றைய தினத்திற்கான செய்திகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக கொடுத்துருக்கிறேன். நீங்க நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. சரியா? அடுத்து இறுதி பகுதியாக கேள்வி பகுதிக்கு போலாமா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. சரியா? வானவில் மன்றம் எப்போ தொடங்கப்பட்டது? அது எந்த பாடங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள தொடங்கப்பட்ட திட்டம்? மகிழ் கணிதம் மாதிரி அதுவும் ஒரு திட்டம். வானவில் மன்றம் திட்டம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. முக்கியமான ஒரு திட்டம், கவனமா இருங்க. ஏன்னா இது யாருக்கையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து இரண்டாவது கேள்வி, இன்றைய தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. சரியா? பேரறிவின் சிலை என்று அழைக்கப்படும் திருவள்ளுவர் சிலையானது, ஓகேவா, எப்போது திறக்கப்பட்டது? அதுதான் இன்றைய தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. ஓகேவா? அடுத்து மூன்றாவது கேள்வி. வரதட்சணை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அதுதான் இன்றைய தினத்திற்கான மூன்றாவது கேள்வி. நிறைய திட்டங்கள், சட்டங்கள் இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம், கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து இந்திய கரன்சி, சரியா, இந்திய ரூபாய் தாளின் அந்த வடிவம், சரியா, அந்த சிம்பல் எந்த ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது? அதான் இன்றைய தினத்திற்கான நான்காவது கேள்வி. அடுத்து அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டர் எந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றார்? அதுதான் இன்றைய தினத்திற்கான ஐந்தாவது கேள்வி. சரியா? அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இஸ்ரோ விண்வெளி, இந்திய விண்வெளி நிலையத்தை உருவாக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பணி நிறைவு எந்த ஆண்டு முடிவடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி, ஆறாவது கேள்வியா வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, தொடர்ந்து வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க, மறக்காம நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. எதை ஸ்கிப் பண்றீங்களோ அதுதான் டிஎன்பிஎஸ்சிக்காரன் நம்ம நேரத்துக்கு எக்ஸாம்ல கேட்டு வைப்பாங்க. சரியா? ஃபுல்லா பாருங்க, எல்லா கேள்விகளுக்கும் மறக்காம பதில் சொல்லுங்க. தொடர்ந்து பாருங்க, சீக்கிரமா நம்ம என்ன பண்ணலாம், போட்டித் தேர்வில் வெற்றி பெறலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.